திரு ஜுபேர் கிட்டேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு ஜுபேர் அவருடைய செயல்பாட்டை விமர்சிக்கலாம், பட் ஆனால் அவருடைய இம்பேக்டை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இந்த பிரச்சாரங்கள்லாம் ஒரு பெரிய வைப்ரன்சியை நம்ம பார்க்க முடியுதில்ல, அது ஒரு செய்தி சொல்லலையா? இல்லை, ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர், பலரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கும்போது அவர் வீதிக்கு வருகிற பொழுது ஒரு கூட்டம் சேரத்தான் செய்யும். அது இயற்கையாக சேரக்கூடிய விஷயந்தான். ஆனால் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. விஜய்க்கு கூட்டம் சேருது, விஜய் பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர்கள் ஒரு இடத்துல திரள்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, துண்டுகள் சுற்றுறாங்க, அவர் என்ன சொன்னாலும் அழுகுறாங்க, கதறாங்க. அப்படிங்கும்போது எல்லா நடிகர்களுக்கும்ல அந்த கிரைஸ் அது இவருக்கு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய அரசியல் தான் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி திருநெல்வேலியில் போகிறாரு, திருநெல்வேலியில் இன்றைக்கி பேசுகிறாரு. திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க, வேட்பாளரை பற்றி பேசுவாங்க. ஆனால் இவர் அங்கேயும் போயிட்டு இதே பழைய டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பேசியிருக்கிறார். இதுக்கு அவருக்கு வீடியோ போட்டே போயிருக்கலாம். திருநெல்வேலிக்கு போய் அங்கே இருந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. திருநெல்வேலியில் போனீங்கன்னா திருநெல்வேலியில் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நீங்கள் காமிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் யார், நீங்கள் FCRங்கிற அந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு பயப்படுறாங்க. அது சுற்றி இருக்கக்கூடிய இவர் பேசக்கூடிய திருநெல்வேலியிலேயே கிட்டத்தட்ட 100-150 வருடங்களுக்கு மேலாக அங்கே கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை, அதை பற்றி பேசியிருக்கணும், வேட்பாளரை பற்றி பேசியிருக்கணும். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, திருநெல்வேலிக்கான பிரச்சனை என்ன, நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு பேசியிருந்தீங்கன்னா குறைவான நாட்கள் தான் அவரால் வர முடியுது, நாட்களும் குறைவாக தான் இருக்குது. குறைவான திருநெல்வேலியில் பிரச்சாரம் பண்ணாலும் எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு பேன் தமிழ்நாடு மெசேஜை கொடுக்குறாரோ இல்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு எதுக்கு போகிறீங்க? இப்போ ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ஊர் அட்ரஸ் பண்ணி பேசுறதுக்கு தானே போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, கரூர்லேயோ ஈரோட்லேயோ பேசினாரு, அது கூட டெம்ப்ளேட்டாக விமர்சிக்கப்பட்டது. இப்படினாலும் சொல்லுவோம், அப்படின்னாலும் இல்லை, அப்படி இல்லை. இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்குது. நீங்கள் வேட்பாளர் பேரே சொல்லுங்க. இன்னைக்கு கரூர் இது திருநெல்வேலியில் 234 விஜயன்ட்டாரு, அதுக்கப்புறம் என்ன? நீங்கள் அப்படி அந்த ஒருத்தர் இந்த ஒரு போதை கேஸில் 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீன் வந்தார், அவரும் அப்படி சொல்ல எடுத்துக்கிற முடியுமா? 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீன் வந்தவர் கேண்டிடேட். வேற எந்த கட்சியிலுமே ஹிஸ்டரி ஷீட்டஸ் இருக்கு. ஆனால் இவ்வளோ ஷார்ட் டைமில் நடந்திருக்கா? முன்னாடி நடந்திருக்கு, பின்னாடி நடந்திருக்கு, இவ்வளோ ஷார்ட் டைம் நடந்திருக்கான்னு தெரியல. ஒருவேளை அதெல்லாம் அவருடைய பேர் எடுத்துக்கிற முடியுமா? அப்படி கிடையாது. ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்கன்னா இவர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இவர்கிட்ட இந்த குவாலிட்டிலாம் இருக்குது, நான் வராட்டியும் கூட உங்களுக்காக ஒரு ஒர்க் பண்ணுவார், கிரவுண்டில் உங்களோட இருப்பார், இதுக்காக நீங்கள் அவருக்கு ஓட் போடுங்க, அப்போ இந்த பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணுவேன். இதுதானே ஒரு ப்ராப்பரான அரசியல். இது எப்பயும் போல் எல்லா ஊர்லேயும் பேசுகிற மாதிரி இங்கேயும் பாட்டு பாடுறாரு, இங்கே வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டாக இருங்க, எப்பயும் போல் திமுக எதிர்ப்பு அப்படின்னு பேசுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ இது அந்த கூட்டத்தை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் இருக்குன்னா எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் இது டெம்ப்ளேட்டே கிடையாது. இது பிரச்சனை, இது பேசிக் ப்ராப்ளம். இந்த பேசிக் ப்ராப்ளத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். தமிழ்நாடு முழுக்க ஆட்சி செய்யணும். 234 தொகுதியில் உங்களுக்கு விஜய் நிற்கிறாரு, எல்லா பிரச்சனையும் பார்க்கணும். கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் பேசாமல் இருக்க முடியுமா? ஓகே, பதில் வாங்குவோம். நம்முடைய இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் நேரார் அரவிந்த் குணசேகர், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒன்ஸ் ஆர் கலீக். இன்னைக்கு அவர் தேசிய அளவுலையும் சரி தமிழக அளவுலையும் சரி தடம் பதிச்சிட்ருக்கிற பத்திரிகையாளர், somebody who I look up to. அரவிந்த், வெல்கம் டு தந்தி டிவி அகேன். உங்கள்கிட்ட பதில் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு மெகலோமேனியா இல்லையா? இப்போ நான் தான் எல்லாம் 234 விஜய், இந்திரா இஸ் இந்தியான்னு இந்திரா காந்தி ஒரு காலத்தில் சொன்னாங்க, அது போல் ஒரு மனநிலை இல்லையா? அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நான் நிற்க வைக்கிற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அவருக்கு போடுற ஓட்டு இந்த விஜய்க்கு போடுற ஓட்டு, அதை தான் அவர் மீன் பண்ண விரும்புகிறாரு. அதாவது இவங்க சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் ஒரே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது அவர் எதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, யார் வரக்கூடாதுன்றதை மக்கள் அதுக்கு அவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். இவங்ககிட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அதனால் யார் வரக்கூடாதுன்றதை அவர் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அட்ரஸ் பண்ணுறாரு. அதை தான் இவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இப்போ டிஎம்கே இப்போ கரண்ட் கவர்மெண்ட் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுது, அவங்க என்ன சொல்லி வந்தாங்க, என்ன அவங்க சொல்லி வந்ததை எதாவது அவங்க தவற விட்டாங்கன்றதை மக்களுக்கு புரியணும்னா அவங்கள அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்கள எதிர்த்து தான் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா டிவிக்கு அட்ரஸ் பண்றாரு, இன்னொருத்தர பாதி அட்ரஸ் பண்றாரு. திமுக பொறுத்த வரைக்கும் எஸ்ஓபி போட்டாங்க, அதை போட்டாங்க, விஜய் எதிர்க்கிறாங்கிறார். ஜனநாயகம் பிரச்சனைனா உங்களுக்கே யார் பண்ணாங்கன்னு தெரியுங்கிறார். ஏன் பாதியில் நிறுத்துறாருங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, ஜனநாயகம் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கூட்டு சதின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். திமுகவும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா மறைமுக கூட்டணின்னு நாங்கள் பல காலமாக சொல்லிட்டு இருக்கோம். ஜனநாயகனுக்காகவா? ஜனநாயகன் இல்லை. அதாவது இந்த தமிழ்நாட்டில் அவங்க அதிமுகவும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா நேர்முக கூட்டணி, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணின்றதை நாங்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து விஜய் என்ன அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் ஜனநாயகன் படம்
2 பேரும் தான். அதான் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து அழுத்தி சொல்றாரு, இன்னொருத்தர் உங்களுக்கே தெரியுங்கிறார். உங்களுக்கே பாஜகன்னு இன்னைக்கு அட்ரஸ் பண்ணாருல்ல, பாஜகன்னு சொன்னாரு. ஜனநாயக பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியுங்கிறார். போன முறை அதான் சொன்னார். யார் காரணம் ஜனநாயகனுக்கு? 2 பேருமே தான் காரணம். திமுகவும் சரி பாஜகவும் 2 பேருமே தான் காரணம். சிபிஎஃப்சியில் எப்படி இவங்க வர்றாங்க? இவங்க இப்போ தேர்தல் ஆணையமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையம் திமுகவோட கூட்டு அந்த அதிகாரிகள் வந்து திமுகவோட கூட்டம் என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறத கேட்டு தான் வந்து நடக்கிறாங்கன்றது தான் எங்களோட கம்ப்ளைண்ட்டே. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கும் வந்து திமுகவோட ஒரு மறைமுகமாக ஒரு சப்போர்ட் இருக்குன்றது தான் எங்களோட கணிப்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற வந்து மம்தா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க இல்ல, அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க சொன்னாங்கல்ல. அப்ப அவங்க வந்து இவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க, இந்தியா கூட்டணியில் தானே இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க இன்னைக்கு பாருங்க சீஃப் செக்ரட்டரியில இருந்து முக்கியமான அதிகாரிகள்ல இருந்து மாத்தி இருக்காங்க. மறைமுக கூட்டணின்னா அப்படியே அவங்க தொடர்ந்து போவாங்களே. அப்படி இல்லை. அதாவது யார் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதோட எஃபெக்ட் என்னன்றது நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மாறினது வந்து சரித்திரமே கிடையாது. ஆனால் விஜயண்ணா போய் அட்ரஸ் பண்ணவும் அந்த ஆமாம் யாரை மாற்றிருக்காங்க, தலைமைச் செயலர் முருகானந்தம், உளவு பிரிவு டிஜிபி. இதுக்கு முன்னாடி மாத்திருக்கலாம்ல. ஏன் வந்து விஜயண்ணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் மாத்திராங்க? கூட்டணி இல்லையா? அப்படி இல்ல, அவர் தேர்தல் ஆணையம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி போறாங்க. இப்ப இவருக்கு அவர் போய் கொடுக்குறாரு, அந்த அட்ரஸ் அதை வந்து தீர்க்கலனா அவர் அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கிறாருன்றத வந்து பொறுத்து இருக்கு இல்லையா? ஒரு ஸ்டெப் எடுக்கலன்றத வந்து நீங்க சொல்லாதீங்க சார். ஸ்டெப் அவருக்கு எப்ப தோணுதோ எடுப்பாரு. அப்படி இல்ல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா அவரோட எஃபெக்ட் என்ன, மக்களோட சக்தி என்னன்றத வந்து தெரிஞ்சதுனால தான் வந்து இது இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. மக்கள் சக்தி இல்லைன்னா யாரையும் கண்டுக்க போறது இல்ல. இப்ப அதிமுக மக்கள் சக்தி இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? எல்லாருமே வந்து இப்ப கூட்டம் கூட்டுறாங்கன்னா எல்லாருமே காசு கொடுத்து தான் வந்து கூட்டுறாங்க. ஓகேங்களா? ஆனா விஜயண்ணாக்கு அப்படி வர்றது இல்ல. நீங்க முதல்ல வந்து ரசிகர் மனப்பான்மை சொல்றத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. பார்த்தா எல்லாருமே எல்லா கட்சியிலும் எல்லாருமே வந்து நடிகர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு கூட்டம்ங்கற ஒரு விஷயம் அவ்வளவு எளிமையா இன்னைக்கு அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இல்ல. கிடைக்காது. சோ அத வந்து நம்ம வந்து நடிகர்னு கடந்து போலாம், ஜவுளி கடை திறக்கறாங்கன்னு கடந்து போலாம், இப்ப எப்படி வேணா சொல்லலாம். பட் இட் இஸ் a factor. அதுவும் ஒரு செய்தி சொல்லுது இல்ல. அதுல வந்து பைக்ல வந்து விழறாங்க, அது மேல விமர்சனம் இருக்கலாம். பட் அந்த ஆர்ப்பரிப்பை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. That is not a usual phenomenon in today's politics. Sir Manigandan. அதாவது திரைத்துறையை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் யார் வந்தாலும் இது போன்ற கூட்டங்கள் வருவது இயல்புதான். ஏன்னா எந்த கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, ஆனா வந்து பார்ப்பாங்க, நடிகர் வந்து பார்ப்பாங்க. திரையிலேயே பார்த்தவர்களே தரையில பார்க்கிற போது அது ஒரு மகிழ்ச்சி அளிக்கும். அதற்காக கூடுவது என்பது கூட்டத்தை வைத்தெல்லாம் முடிவு செய்ய முடியாதுங்க. திரு கருணாநிதி அவர்கள் மிக நீண்ட காலமா பேசியிருக்காரு. அவர் பேசிய கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் கூடுவாங்க, ஆனால் வாக்களிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவரே பேசியிருக்காரு. அதாவது திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை கூடுகிற கூட்டத்திற்கு என்ன செய்தி சொல்ல வரான்னு பாருங்க. அதாவது இதுவரை நடத்திய கூட்டத்தில் எல்லாமே ஒன்றை கூட தான் தெளிவாக கட்சி ஏன் துவங்கினேன், இந்த 2 கட்சிக்கு மாற்றாக நான் எதற்காக துவங்கினேன், இந்த தேர்தலில் என்னுடைய நோக்கம் என்ன, வேட்பாளர் வந்து அறிவிச்சுட்டேன், இந்த வேட்பாளர் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, இதையெல்லாம் எதுவுமே சொல்லாமல் என்ன செய்தி சொல்ல வரான்னு தெரியாமல் வெறும் சினிமாவில் பேசக்கூடிய வசனம் மாதிரியே பேசிக்கொண்டு போறார் என்பதால் தொடர்ந்து பார்க்கிறோம். அதாவது ஒரு கூட பேசுவீங்கன்னா சினிமா இல்லைன்னு விஜயகாந்த் விமர்சிச்சீங்க, அவர் பரிமளித்தார்ல. எந்த அளவுக்கு விஜயகாந்த் சரி சார், விஜயகாந்தை பொறுத்தவரையில அவர் அரசியல் பேசினார். திரு கருணாநிதியோட ஊழலை பத்தி பேசினாரு, தங்கத்தட்டில் தாராட்டுவார், ரேஷன் கடை கொண்டு நிறைய பேசினார். அவருடைய கருத்துக்கள் நிறைய வந்ததுங்க. ஆனால் திரு விஜயனை பொறுத்தவரையில மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மாற்றாக நான் ஏன் வர வேண்டும், என்ன சொல்லி வரப்போகிறேன், எதையுமே சொல்ல, வெறுமனே டயலாக் மட்டுமே சினிமா மாதிரி கட்டி பேசுறது, அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அடுத்த செகண்டா சிரிச்சு கும்பிடுறது, இதெல்லாம் வந்து சினிமா தனமான செயல்பாடு என்பதை எவ்வளவு பெரிய விஷயம் ரசிகர்கள் பாத்தீங்களா? அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் அவர்ட்ட பாருங்க சார். அதாவது இல்ல அரசியல் என்பது விளையாட்டு அல்லங்க, ஒரு நாட்டை ஆளுவதற்கான வாய்ப்பு, மக்களுக்கு சேவை செய்வதற்கு மக்கள் அளிக்கிற பொறுப்பு. எனவே இதை உணர்ந்து கொண்டு நான் ஆட்சிக்கு வந்தால் இப்படி எல்லாம் செய்ய போகிறேன், கடந்த கால ஆட்சிகள் இந்த தவறுகளை செய்தன என்று சொல்லாமல் வெறுமனே மறைமுக கூட்டணி நேர்முக கூட்டணி என்று பஞ்ச் டயலாக், அதாவது சொல்ல வேண்டிய செய்தியை வெளிப்படையா பேசணுங்க.
Okay. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோ மற்றவர்கள் பாருங்க, அவரோட கருத்து துணிச்சலா வெளிப்படையா பேசுறாங்க. ஓகே. மறைமுறையில பேசுறதே இல்லை.